எந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு கயிறு கட்டி மணி பிளான்ட்டை விட்டுருப்பாங்க. அது அப்படியே படர்ந்து இருக்கும். ஆனால் அங்கே போனீங்கன்னா மணி இருக்காது. அங்கே அந்த மணி பிளான்ட் அங்கே அதிகம் வளர வளர இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா இது வந்து ஆனா மணி பிளான்ட்டை வந்து வாஸ்துக்காக தான் வளர்க்குறோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க. வாஸ்துங்கிறது என்னன்னு தெரியாத சொல்லிட்டு இருக்காங்க. மணி பிளான்ட்ல வாஸ்து கிடையாது, வாஸ்துக்காக மணி பிளான்ட் வச்சாக்க மணி வந்துடாது. இந்த கான்செப்டே தவறு. செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். எந்த வீட்டிலலாம் அந்த மாதிரி கொடி ஒரு கயிறு கட்டி மணி பிளான்ட் அதிகமாக வளர விட்டுருக்காங்களோ 100% என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அந்த வீட்டில் வந்து கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. எப்போதும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, பூசல்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, ஈகோ இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் ஒவ்வொரு இடங்களுக்கும் நம்ம பார்க்க போகும்போது இந்த 16 பிரிவுகள் இப்படியெல்லாம் கூட வேலை பார்க்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. அந்த வீடு பெருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த விளக்கு மரம் தலைகீழாக தான் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா படுக்கை அது தூக்கி தலைகீழாக தொங்க விட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையும் தலைகீழாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நேரம் வைக்கணும், படுக்க வச்சிடணும். இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக. அதே மாதிரி அந்த வீடுகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக பொய் பேசுவாங்க, மற்றவங்கக்கிட்ட சண்டை போடுவாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்ககிட்டையும் சண்டை. ஒரு குழந்தைங்க கூட வந்து எழுப்பாமல் எழுந்திரிக்க மாட்டாங்க. எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அந்த பெட்டும் அலங்கோலமாக கிடைக்கும். அந்த பெட்டும் அலங்கோலமாக கிடந்துச்சுன்னா அங்கே ராகு ஆக்டிவேட் ஆகும், ராகு கேது ஆக்டிவேட் ஆகும். மடித்து வச்சா சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும். அவங்கவுங்க தூங்கி எழுந்தோன்னா அவங்கவுங்க போத்திக்கிற போர்வையை அவங்கவுங்களே மடித்து வச்சிடணும். ஒரு நீட்டாக இருக்கணும். எந்த கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் சொல்லாத விஷயங்கள் எங்கே சொன்னாங்க, யார் சொன்னாங்க? அவ்வளோ ஒரு அற்புதமான புண்ணிய பூமியில் நம்மலாம் பிறந்திருக்கோம். வாஷ் பண்ணுறதுலேருந்து, வீடு மாப் பண்ணுறதுலேருந்து, வீட்டுக்குள்ளே பேசக்கூடிய வார்த்தைகள், வார்த்தையில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கிறேன்னு கூட சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அதில் கூட ஒரு தோஷம் இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்கேன், விஸ்வரூப வெற்றியோடு இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும். மாற்றத்தை கொண்டு வரணும், நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. வாஸ்துவையும் மாற்றணும், இது மாதிரி வாழ்வியல்லையும் மாற்றங்களை கொண்டு வரணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி முன்னாடியெல்லாம் இருந்தது அம்மி குழவிலாம் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே அம்மி குழவு வைக்கணும். அதே மாதிரி அந்த ஆட்டுக்கல்லுக்குள்ளே இருக்கிற குழவி, அந்த கல் இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லை தனியாக ஒரு பக்கம் தூக்கி போடக்கூடாது. அதையும் அதெல்லாம் ஒரு கான்செப்டு. அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான சின்ன சின்ன விஷயங்களே நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட மூதாதையர்கள் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் ப்ராப்பரான விஷயம் இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ். கேட்டால் 90s கிட்ஸுன்னு ஒரு நம்ம தப்பிச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த சின்ன சின்ன விஷயங்களை பாரம்பரியமாக நம்ம பழக்க வழக்கத்தில் உள்ள விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது எல்லாமே மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை கூடிய. ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இருப்பியல் அப்படிங்கிறது கூட சிந்து சமவெளி நாகரிகம். இது நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்தது. வடக்கில் ஆறு ஓடும், அதை சார்ந்த நிலப்பரப்பில் வீடு கட்டியிருப்பாங்க, அதுக்கு பின்னாடி விவசாயம் நடக்கும். இதுதான் சிந்து சமவெளி நாகரிகம். அந்த வழியில் வந்தவங்க தான் நம்ம. இந்த மாதிரி கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முருகனை தான் பிரதானமாக சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொன்று ஆதி காலத்தில் நம்மளோட தெய்வமாக வணங்கப்பட்ட சில விஷயங்களை மட்டும் தான் நம்ம கான்செப்டாக எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்துச்சு. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சரி காலத்துக்கு தகுந்த மாதிரி மக்கள் வந்து அறநெறியோட, ஒழுக்கத்தோட, செல்வ நிலை உயர்வோட, நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த விஷயம் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு கூட நம்மளோட யூடியூப்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களை தான் கொடுத்துட்ருக்கு. ஆனால் வந்து அந்த அதாவது பாலையும் தண்ணியும் பிரித்து எடுத்து அருந்துகிற அன்னப்பறவை மாதிரி எது நமக்கு தேவையில்லைங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ப்ளஸ் வந்து தீராத வழக்குகள் ஒன்றுமே இருக்காது. ஒரு 2 அடி வலிக்கு ஒரு 20 வருஷமாக கேஸ் நடந்துட்டுருக்கோம். நிறையா பார்த்துருக்கோமா அப்படிலாம். இதுக்கெல்லாம் காரணம் வாஸ்து தான். தெற்கு பகுதி பாதிக்கப்பட்டால் அங்கே தீராத வழக்குகள். அடுத்தவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு அது நான் இவ்வளோ நாளாக பயன்படுத்திகிட்ருக்கேன் அப்படிம்பாங்க. கோவில் நிலத்தை அபகரிக்கிறவங்க, இது மாதிரி உள்ளவங்களோட வீடு எல்லாமே வாஸ்து குறைபாடுகள் இருக்கும். அது போலவே நோய்கள், அதாவது அடுத்தடுத்து ஒருத்தருக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து நோய்கள் தாக்கிக்கிட்டே இருக்குது. பெண்களையே தாக்குது அப்படின்னா அதுக்கு வடக்கையும் தெற்கையும் கவனிக்கணும். ஆண்களையே அந்த வீடு தாக்கத்துக்கு கொடுத்துட்ருக்கு. அது பொருளாதாரத்தில், நோய்களில், பழக்க வழக்கத்தில் இந்த மாதிரி ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு அடிக்ஷனில் இருக்காங்க, ஒரு ட்ரிங்க்ஸ் நிறையா பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி எதில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா மனைவியை விட்டுட்டு வேற பெண்ணு கூட தொடர்பு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா கிழக்கையும் மேற்கையும் கவனிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த 16 பிரிவுகள் அடிப்படையாக அமையுது. இந்த அதே மாதிரி அதாவது ஒரு வயதானவங்க இருக்காங்க, மெடிசன்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னா
ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செக்கப்புக்கு டாக்டர்கிட்ட மாஸ்டர் ஹெல்த் செக்கப் போகிறாங்கன்னா சிடி ஸ்கேன் எடுப்பாங்க, எம்ஆர்ஐ எடுப்பாங்க, ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுப்பாங்க, எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவங்க பெட்டுக்கடியிலே வச்சுட்டு இருப்பாங்க. பெட்டுக்கடியிலே வச்சுக்கிட்டு தூங்கும்போது இது வாஸ்து கிடையாது, இது எனர்ஜி. அந்த மாதிரி பெட்டுக்கடியிலே வச்சுருக்கும்போது அது நெகட்டிவ். நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு படம் அது பிரதிபலிக்குது. அதை திரும்பவும் நீங்கள் பெட்டுக்கடியிலே வச்சுக்கிட்டு படுத்துட்டு இருந்தா அந்த தாக்கம் இன்னும் தான் உங்களுக்கு அதிகமாகும். அதுக்கெல்லாம் ஒரு இடத்த செட் பண்ணி கொண்டு போய் வச்சிடணும்.